ஹலோ ஒன் வெல்கம் டு ராஜே. ஸோ இது என்ன பார்க்க போனா நம்ம கருப்பு படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு. விஜய் வந்துட்டு நம்ம ட்ரிஷா ப்ளே பண்ற கேரக்டர் ப்ரீத்தின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. விச் வந்துட்டு இன்ட்ரடியூசிங் ப்ரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் 38 செகண்ட்ஸ்க்கு மட்டும் தான் லைக் வந்துட்டு அவங்களோட சின்ன சின்ன போர்ஷன்ஸ் மட்டும் வந்துட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேமா காமிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ரிலீஸ் ஆன டீசர்லேயே வந்துட்டு சூர்யா சார் மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க தவிர்த்து த்ரிஷா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு இந்த இது வெளியாகிறது முன்னாடி 2 days பிஃபோர் தான் எனக்கே தெரியும் இந்த படத்தை த்ரிஷா இருக்காங்களா இல்ல ஏதோ படத்துல ஏதோ இன்டர்வியூலயா ஏதோ ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருந்தாரு நம்ம சூர்யா சாருக்கு த்ரிஷா தான் பேர் பண்ணி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதாங்க தெரியும். பட் இதுக்கு முன்னாடி ரூமரா சுடிக்கிடுச்சு நான் நம்பல யாரா இருப்பான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் எந்த ஹீரோயின் ஒரு பேரா நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா டீசர் இப்ப இருக்கு இது எப்படி லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்க போகுது பேர்லாம் எப்படி சிங்க் ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ட்ரிஷா மேம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் சொல்றப்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்துட்டு அவர் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி அவரோட படத்தை அவர் எடுத்த படங்கள்லாம் வந்துட்டு அந்த ஹியூமன் கேரக்டர் வந்துட்டு லைக் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மதர் கேரக்டரோ ஹீரோயின் கேரக்டரோ தங்கச்சி அக்கா இந்த மாதிரி கேரக்டர்ஸும் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். லைக் ஸ்ட்ராங்கா இருக்கும்னா அவங்களுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். அவங்க தைரியமா இருக்கும் இல்லாட்டி அவங்களோட கஷ்டத்தை லைக் மெயினா சொல்லுவாங்க. ஓகேவா இவன் ஹீரோ வந்துட்டு ஆர்ஜே பாலாஜியா இருந்தா கூட அவங்க அம்மாக்கோ தங்கச்சிக்கோ ஹீரோயினுக்கோ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாட் அவங்களுக்கு பர்பஸ் அந்த படம் ஃபுல்லா ட்ரூவோட வந்து இருப்பாங்க. அதே அந்த எதிர்பார்ப்பு இந்த பிரீத்தின கேரக்டர் மேலே எனக்கு இருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம சின்ன அந்த ப்ரோமோ பார்த்துட்டு பேசுவோமா? யா லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் 3 2 1 கோ. What's your prayer, Preeti? South Queen. Then she brings the thunder down, hands like mercy, heart like steel. She holds the broken, burning weight to the ash. She squares the fate. See you on May 14. ஓகே நல்ல சின்ன போர்ஷன் தான். ஒரு ரெண்டு போர்ஷன் தாங்க காமிச்சிருந்தாங்க. ஒன்று அந்த கோர்ட் ரூம்ல அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த லாயரா இருக்க போறாங்க. அண்ட் பேர் பண்ணி நடிக்கப்போன்னு சொன்னாங்க. பேரல எதிர்த்தாப்புல அந்த ஒரு கேஸை ஆப்போசிட்ல வாதாட போற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு என்ன அந்த கோர்ட் ரூம் சீனை இந்த நம்ம அஜித் சார் ஒரு படம் நடிப்பார்ல படம் வந்துட்டு நேர்கொண்ட பார்வையா ப்ரொனவுன்ஸ் பண்றான்னு தெரியல. அந்த படம் அந்த கோர்ட் ரூம் அந்த ஒரு சீன் நடக்கலாம் அது சூப்பரா இருக்கும். லிட்டரலி ரியல் ராயர் மாதிரி வந்துட்டு நம்ம அஜித் சார் வந்துட்டு வாதாடுவாரு ரைட்டா. ஆப்போசிட்ல பேசுவாரு ட்விஸ்ட் பண்ணி கேட்பாரு நல்லா இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். ஓகேவா ஹோல் படமா அந்த ஹோல் படமே அந்த கோர்ட் ரூம்ல தான் நடக்கும் ரைட்டா. அவர் வர கட்டம் அப்படியே பட்டு பாயிண்ட்ஸ் அடிப்பாரு. இந்த படத்துலயும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் விட்டு கம்பேர் பண்ணல அந்த மாதிரி வேலிடான பாயிண்டை வச்சு வாதாடுற மாதிரி சீன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் இவங்க கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு படத்துல தெரிஞ்சுப்போம். ஓகே ஸோ யா அவ்வளவுதான் சின்ன ப்ரோமோ தான் வேற எதுவுமே ரிவீல் பண்ணல. ஸோ யா உங்களுக்கு பார்க்கணும் விருப்பம் பண்ணீங்க ஒரிஜினல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். பார்த்ததுப்போ உங்க தாசு வீசக்கில் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க ஸ்டில் எப்பவுமே சவுத் குவீன் தான். ஓகேவா ஸோ யா சொல்லி முடிச்சுக்கிறேன். டேக் கேர் பாய்.